சற்று முன் மோடியை நேரில் சந்தித்து பதவியை ராஜினாமா செய்த ஜனாதிபதி. அதிர்ச்சியில் டெல்லி. கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய தமிழக ஆளுநர் ரவியின் முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஆளுநரின் நடவடிக்கை சட்டப்பேரவை முடிவுக்கு எதிரானது எனவும் இதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளதாம். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்காக கடந்த ஏப்ரல் மாதமே சட்டசபையில் மசோதா ஒன்றையும் தமிழக அரசு நிறைவேற்றியதும் குறிப்பிடத்தக்கது. அந்த மசோதாவில் பல்கலைக்கழக வேந்தராக தமிழக முதல்வரும் இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சரும் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்ததாம். வேந்தரின் அனுமதி இல்லாமல் கௌரவ பட்டங்களை வழங்க முடியாது என குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் துணைவேந்தர் தேடல் குழுவில் வேந்தர் பிரதிநிதியாக உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி, அரசு பிரதிநிதியாக ஒரு கல்வியாளர் அல்லது முதன்மைச் செயலாளர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியும், சிண்டிகேட் பிரதிநிதியாக மாநில அல்லது மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக உள்ளிட்ட கல்வியாளர்கள் இடம்பெறுவர் என்றும் குறிப்பிட்டிருந்தது. குழுவால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படும் மூவர் பட்டியலிலிருந்து துணைவேந்தரை வேந்தர் நியமிப்பார் உள்ளிட்ட சரத்துக்கள் மசோதாவில் இருந்தன என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ரவியோ மசோதாவை ஜனாதிபதி முடிவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் ஆளுநரின் முடிவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அதனை ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பி வைத்திருப்பது சட்டப்பேரவையின் முடிவுக்கு எதிரானது என்றும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாம். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இதற்கு உதாரணமாக பலமுறை உச்சநீதிமன்றமே ஆளுநர் ரவியை எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால் விரைவில் ஆளுநர் ரவி மாற்றப்படுவார் என்றும் புதிய ஆளுநர் தமிழகத்திற்கு தேர்வு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தால் ஏற்கனவே தமிழக அரசிற்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையேயான மோதல் போக்கானது பூதாகரமாக வெடித்து வரும் நிலையில் இவ்வாறு பிரச்சனைகள் முத்தி வருவது ஆளுநர் ரவிக்கு முடிவு கட்டுவதாகவே அமையும் என்று தமிழக அரசு சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆளுநர் ரவி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைத்த மசோதாவை இன்னும் தாமதப்படுத்தி வரும் நிலையில் தனது ஜனாதிபதி பதவிக்கு ஆபத்து வருவதை எண்ணி தாமாகவே முன்வந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு மோடியை நேரில் சந்தித்து தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது.